Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மலையாளம் ஆக்டர், ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பர் மலையாளம் ஆக்டர். அவர் வந்து தமிழில் வந்து புதுசாக அறிமுகமாகிறாரு. அவரோட ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். பேர் என்ன அப்படின்னா ஷேன் நிகம். இவர் வந்து நம்ம ஆர்டிஎக்ஸ் படத்தில் பார்த்துருப்போம். இந்த கும்லாங்கி நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எட்டு தோட்டாக்கள்னு ஒரு தமிழில் ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தோட மலையாளம் ரீமேக்ல வந்து அவர் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பேர் வந்து கொரோனா பேப்பர்ஸ்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, கரெக்டாக தெரியல. கொரோனா பேப்பர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரை. அண்ட் இந்த கும்லாங்கி நைட்ஸில் வந்து அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம ஃபகத் ஃபாசில் சார் கூட நடிச்சிருப்பாரு அந்த படத்தில். ஸோ இவங்களோட ஒரு ஒரு குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர். இப்போ அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். இங்கே தமிழ் படங்கள் நடிக்கும்போது அதில் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் எப்பயாச்சும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்துமே அவங்க போஸ்டர் விடுறது, நம்ம கலையரசன் சாரும் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீசர் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ பெட்டராக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. 11 படம் வருது. 11 படங்கள் வருது. அந்த படத்தில் இதுவும் ஒன்றா வருது. பட் இவங்களோட அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஆன்லைன் ப்ரொமோஷனும் சரி, ஆஃப்லைன் ப்ரொமோஷனும் சரி, ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் பார்த்துட்டு ட்ரைலர் பார்க்கலாம். ஸ்டாரிங் வந்து ஷேன் நிகம், அதுக்கப்புறம் கலையரசன் சார், அதுக்கப்புறம் நிஹாரிகா கோனிடெல்லா, இது தெரில, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க, கருணா சார் ப்ளே பண்ணியிருக்காங்க, பாண்டியராஜன் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ராயன் சார். ரைட்டர் அண்ட் டைரக்டர் வந்து வாலி மோகன் தாஸ். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம சாம்சியஸ் தான் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஓபி வந்து பிரசன்னா கே குமார், எடிட்டர் வந்து வசந்தகுமார். ஓகேவா? ஸோ ட்ரைலர் பார்க்கலாம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 2 seconds. 3, 2, 1 go. பேரு சத்யா, ஊரு புதுக்கோட்டை. சார் அந்த பையன் மெட்ராஸ்காரா சார்? மெட்ராஸ்கார், எஸ். என் கையில தான். அப்புறம் பார்த்துக்கலான்னு என்னால் விட முடியாது. பரவாயில்ல, அந்த லுக்லையும் அந்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கொன்னுடுவேன். ஓ, இவரே டப் பண்ணியிருக்காரு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்பாக இன்னும் ஆறாம் கருணா சார். விடிஞ்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணிருக்கான். சத்யா, கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாப்பிள்ள பொண்ணத்தான் ரீமிக்ஸ். அப்ப எனக்காக என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என் லைஃபே உனக்கு தான். ஓ, அப்ப ஆத்தா கூட பிறந்தவன் பிறக்காதவன் எல்லாரையும் தூக்குங்கடா. சத்யா எங்க? ஏய், இன்டென்ஸா தான் இருக்க போகுது இந்த படமும். வெளியே வாடா. சாவுக்கு நீ போய் சொல்லி அவன் விடா. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு கொண்டுடுவேன்னு சொன்னவன் இப்போ வியாபாரம் பேசிட்டு சொன்னா கேள்றா. என்ன சுத்தில தப்பு நடந்துட்டு இருக்கு. எஸ் 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 எஸ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? கருணா சாருக்கு செம்ம ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம இன்டென்ஸா இருக்கு. எனக்கு இந்த கோபம் பழிவாங்கிற எண்ணம் அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. வேற லெவல் இன்டென்ஸ். மேக்ஸிமம் ஃபைட்ஸ் தான் இருக்கு. மெட்ராஸ். நல்லது நடக்கணும் தானே மாமா நினைச்சேன். தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. ஆனா இப்ப எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கு. சத்தியமா இது ஒரு Jan 10 ரிலீஸ், இன்னைக்கு 7. ஓகே, சீரியஸ்லி இது வந்து ஒரு சூப்பரான எமோஷனலை கேரி பண்ணி கொண்டு வர ஒரு படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் கண்டென்ட் ஆக்டர்ஸ் நடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தோட ட்ரைலர் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்த ட்ரைலர் வந்து ஸோ இன்டென்ஸ். ஸோனா இப்போ நீங்கள் மற்ற பெரிய ஆக்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க நடிக்கக்கூடிய எந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு கேரக்டரை வந்து கேரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அண்ட் தமிழில் இவரே வந்து டப்பும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா
இங்கே இந்த தமிழ் படத்துக்கு இந்த வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வரலாம். பிகாஸ் ஃபஹத் ஃபாசில் சார் மாமன்னன் படத்தில் நடித்தப்பவே வந்து அந்த ஊருக்கான அந்த ஸ்லாங் வந்து வரல அப்படின்ற ஒரு சின்ன விமர்சனமெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கிராமத்து கதைக்களத்தோடு சேர்ந்த ஒரு படத்துக்கு இந்த வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட லைட்டாக இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இல்லை, மலையாளம் கலந்த மாதிரி ஒரு வாய்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இல்லை அதுக்கு எதுவுமே வந்து பேக்ரவுண்டில் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இங்கே வந்து நிற்கலாம். மற்றபடி ட்ரெய்லர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்படியே அவுட் அண்ட் அவுட் டோட்டல் சேஞ்ச். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து இன்டென்ஸாக கேரி பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் சாம் சிஎஸ் சார் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருந்தாலும் அவரோட மியூசிக் வந்து ஒரு ஸ்டெப் இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வேற லெவல் ஒரு வெப்பனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சினிமோட்டோகிராஃபியுமே வந்து அந்த கிராமத்து சைடு அந்த சிச்சுவேஷன் அந்த கதைக்காலத்தை எடுத்து காணிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் இவங்ககிட்ட யாருமே குறை சொல்லணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம கலையரசன் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா, இவங்க கொஞ்சம் ரீசெண்டாக இப்போ 2-3 படங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது ஷான் நிகம், இவங்களெல்லாம் வந்து எப்படி பர்ஃபெக்ட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ள கேட்டகரிஸ் தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து படம் வந்து ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் டாக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி படங்களை அதிகமாக சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நியூ டேலண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 11 படங்கள் வருது. அந்த 11 படத்தில் எந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலுமே எல்லா படத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சொல்லணும்னு தோணுது, வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.